السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هدى للمتقين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 10ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. இன்றைய இரவுகளில் தன்னுடைய அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கணித்தரல் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, தக்வா என்னும் இறையச்சம் பேணுவோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருக்கலாமை தொடங்குகின்ற பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். திருக்குர்ஆனை பற்றி துவங்குகிற பொழுது இது ஒரு முழுமையான வேதம் என்று முதலில் கூறினான். அதையடுத்து லா ரைப ஃபீஹி, இதில் எவ்வித ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை என்று இரண்டாவது செய்தியாக சொன்னான். மூன்றாவது செய்தியாக ஹுதல் லில் முத்தகீன், இது தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது என்று கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று கைடு உலகம், சுற்றுலா செல்வோருக்கு கைடு, தொழில் முனைவோருக்கு கைடு, கல்வி நாடுவோருக்கு கைடு என்று ஒவ்வொரு துறையிலேயும் கைடுகள் இருப்பதை போன்றே இந்த திருக்குர்ஆன் யாருக்கு கைடு என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். தக்வா உடையவர்களுக்குத்தான் இந்த திருக்குர்ஆன் கைடு. தக்வா உடையவர்கள் தான் இதனுடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் என்று இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டி தக்வாவுடைய மிக முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகின்றான். தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் தவிர்ந்து கொள்ளுதல் என்பது பொருளாகும். எது நமக்கு இடர் தருமோ அதை தவிர்ந்து கொள்வது, எது நமக்கு பின்காலத்தில் வேதனை தேடி தருமோ அதை தவிர்ந்து கொள்வது, எதுவெல்லாம் துன்பத்தை தருமோ அதையெல்லாம் தவிர்ந்து கொள்வதற்கு பேர் தான் தக்வா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்றை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமே, ஆனால் ஒரு பயம் ஒன்று இருந்தால் தான் அதை தவிர்ந்து கொள்வோம். தகப்பனார் நம்மளை ஏசுவார் என்று இருந்தால்தான் மகன் அந்த காரியத்தை செய்வதிலிருந்து அவன் விலகிக் கொள்வான். வாத்தியார் நம்மளை திட்டுவார் என்று இருந்தால்தான் அவன் அந்த காரியத்தை
செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்வான். அரசாங்கம் நம்மை தண்டிக்கும் என்றிருந்தால் தான் அந்த காரியத்திலிருந்து அவன் தவிர்ந்து கொள்வான். எனவே ஒன்றிலிருந்து அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டுமையானால் யாருடைய பயமாவது இருக்க வேண்டும், அதுதான் இறைவனுடைய பயம். எனவே இறையச்சம் உள்ளவர்கள் என்ற பொருள் பிரிந்ததாக இந்த வார்த்தை அமைந்து விட்டது. தக்வா என்றால் இறையச்சம். இறையச்சம் உள்ளவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இறையச்சம் என்றால் என்ன என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்புவது, அதன்படி நம்முடைய காரியங்களை நகர்த்துவது. நம்மிடத்திலே எந்த அளவிற்கு தக்வா இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நான் ஒரு பரிசோதனை ஒவ்வொரு ஆண்டும் அதை சொல்வது பழக்கம். ஆத்ம பரிசோதனை. நம்மிடத்தில் எந்த அளவிற்கு தக்வா இருக்கிறது, தக்வாவிலே நாம் முக்தி பெற்று விட்டோமா, அல்லது தக்வாவிலே நாம் அடைய வேண்டிய படித்தரங்கள் பல இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தக்வா சம்பந்தமான ஒரு சின்ன ஆத்ம பரிசோதனையை அறிமுகப்படுத்துவது வழக்கம். உதாரணமாக, கடைத்தருவிலே ஒரு பெண்ணினுடைய போட்டோ ஒன்று ஒட்டப்பட்டு இருக்கிறது. அது அசிங்கமான போட்டோ என்று இங்கிருந்து தூரத்திலிருந்து பார்த்தாலேயே தெரிகிறது. உடனே மனது சொல்லுகிறது அதை பார்க்க வேண்டும், மனது சொல்லுகிறது அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த ஆசை இளைஞர்களுக்குத்தான் ஏற்படும் என்று தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். எவ்வளவு பெரிய முதியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசைகள் ஏற்படத்தான் செய்யும். சிறுவிலிருந்து பெரியவர் வரை அத்தனை பேர்களுடைய மனோநிலை என்பது மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு. தேவைப்படும் பொழுதெல்லாம் இது தாண்டுவதற்கு இது முயற்சி செய்யும் என்ற விதியினால் சிறுவர்கள் வாலிபர்கள் தான் இதிலே அதிகமாக ஈடுபடுவார்கள், மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே ஒருவன் செல்கிறான், செல்கிற பொழுது அந்த படம் ஒட்டப்பட்டிருக்கிறது, அசிங்கமான படம் என்றும் தூரத்திலிருந்து தெரிகிறது. நாம் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது. ஆசை துடித்தவுடனே என்ன செய்கிறான் தெரியுமா? இப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை, இப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறார். அப்படி பார்ப்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? யாரும் நம்மை பார்க்கிறார்களா? இவ்வளவு பெரிய ஜுப்பாவும் தலப்பாங்கட்டிட்டு இந்த படத்தை போய் பார்க்கிறான்னு யாரும் சொல்லிடுவாங்களா என்னவோ? நம்மை பார்க்கிற ஆள் இருக்கிறா, யாரும் முஸ்லிம்கள் இருக்கிற மாதிரி தெரியல, நமக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, அப்பம் பார்ப்போம் என்பதாக முடிவு பண்ணுகிறான் என்றால் எப்பொழுது அவன் திரும்பி பார்த்தானோ அவனிடத்தில் தக்வா ஜீரோ என்பது பொருளாகும். திரும்பி பார்க்கிற பொழுதே தக்வா ஜீரோ. ஏனென்றால் மக்கள் பார்க்கிறார்களா என்று எண்ணுவதற்கு முன்னால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் மக்களை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. இந்த துக்கடா மனிதர்கள் என்ன செய்து விட போகிறார்கள்? எல்லா பவரும் உள்ளவன், எல்லா ஆற்றலும் உள்ளவன், எல்லா சக்தியும் உள்ளவன் அவன் அல்லவா? அந்த பாவமான படம் என்று தெரிந்த உடனே அல்லாஹ் பார்ப்பானே என்று எண்ணம் வந்தால் திரும்பி போயிடுவான். அப்படி செய்யாமல் இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்க்கிறோம், இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறோம் என்றால் நாம் அல்லாஹ்விற்கும் முத்தகி அல்ல, மனிதர்களுடைய முத்தகி. மனிதர்களுடைய முத்தகி. மனிதனுக்கு பயப்படுகிறோம், ஊருக்கு பயப்படுகிறோம், 4 பேரை நம்மை நாசமாக பேசுவார்களே என்று பயப்படுகிறோம். எனவே சமுதாயத்திற்கு பயப்படுகிறோம், தவிர அல்லாஹ்விற்கு நாம் பயப்பட்டவர்கள் அல்ல. நாம் தக்வாவுடைய படிகளை இன்னும் தாண்ட வேண்டியது இருக்கிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையாக அல்லாஹ் தஆலா ஒரு திருவசனத்திலே சொல்லி காட்டுவான். 67:12 வசனத்திலே, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கரீம். மக்களுடைய பார்வையில் இல்லாத பொழுது தங்களுடைய இறைவனை அஞ்சுகிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது. 4 பேர் பார்க்காத நேரத்திலேயும் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களே, மக்களுடைய பார்வையில் இல்லாத நேரத்தில் அஞ்சுகிறார்களே. நம்மிலே பல பேர் மெட்ராஸில் இருந்தா கரெக்டா தொழுதுருவோம், சென்னையில் இருந்தால் சரியாக நம்ம தொழுதுருவோம், இங்கே நோம்பும் நல்ல முறையில் பிடிப்போம், ஒரு ஜமாத்தை கூட நாம் விட மாட்டோம். ஆனா ஊருக்கு போயிட்டா எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அங்கே நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இங்க பக்கத்து கடைக்காரங்க அப்பா என்னப்பா இன்னைக்கு தொழுவு வரலையா, அல்லது முதலாளி கேட்பாரு என்னப்பா இன்னைக்கு தொழுவு வரலையா, அல்லது ஹசரத்து கேட்பாரு என்ன தம்பி 2 நாளா காணோம். அதை யாராவது கேட்பாங்கன்னு ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது நாம் ஒரு முறையாக தொழுதோம். ஆனால் இந்த சூழ்நிலை விட்டு நாம் வெளியிலே செல்கிற பொழுது, நம்முடைய ஊர் என்ற நிலையிலே நம்மை யாரும் கேட்க மாட்டார் என்று சொன்ன பொழுது நாம் தொழாமல் இருக்கிறோம் என்றால் நாம் தக்வாவினுடைய படியை அடையவில்லை என்பது பொருளாகும். அங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ் பார்ப்பான் என்ற எண்ணம் இருக்குமானால் எல்லா இடத்திலையுமே நாம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலர்கள் பிரயாணத்திற்கு போனால் தொழுவதே கிடையாது. பிரயாணத்துக்கு போய் டெல்லியில போய் 1 வாரம் கேம்பு, கல்கத்தால போய் 1 வாரம் கேம்பு, ஹைதராபாத்திலே போய் 1 வாரம் கேம்பு, சரக்கு பிடிப்பதற்காக என்று போகிற பொழுது அங்கு எங்கேயுமே தொழுவதில்லை. ஏனென்றால் யார் நம்மளை பார்க்க போறா, யார் நம்மளை கேட்க போறா என்று. ஆக 4 பேருக்கு பயந்துதான் நாம் தொழுகிறோம் என்றால் இந்த தொழுகை தொழாமல் இருந்து விட்டு போகலாம். அல்லாஹ் சொல்வான், அழகாக சொல்வான்,
மனிதர்களுடைய கண் பார்வையில் இருக்கும் பொழுது என்ன பயப்படுகிறானே, யாருமே பார்க்கவில்லை, அல்லாஹ்விற்கு நாம் குற்றவாளி அல்லவா என்று எண்ணம் ஏற்படுமானால் நிச்சயமாக அதுதான் உண்மையான தக்வாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா தொழுகை பற்றி சொல்லுகின்ற பொழுது தொழுகையின் மூலமாக நீங்கள் தக்வாவை அடையலாம் என்று சொல்கிறார். நோன்பை பற்றி சொல்லுகிற பொழுது நோன்பின் மூலமாக தக்வாவை அடையலாம் என்று சொல்கிறார். திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது திருமணத்தின் மூலமாக தக்வாவை அடையலாம் என்று சொல்கிறார். திருக்குர்ஆனுடைய 2:21 வசனத்திலே யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை வணங்குங்கள், நீங்கள் தக்வாவாளாக ஆகலாம். 2:193 வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவாளாக ஆகலாம் என்று அல்லாஹ் அங்கே சொல்கிறான். திருமணத்தை பற்றி நாம் ஆய்வு செய்கிற பொழுது திருமணத்தின் மஜ்லிஸிலே 3 வசனத்தை ஓதி காட்டுவார்கள். அந்த 3 வசனமும் தக்வாவாக ஆகுவதற்காக வேண்டி மனமுடிக்கப்படுகிறது என்ற செய்தி திருக்குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. எனவே ஒவ்வொன்றினுடைய பலாபலன் நத்தீஜா தக்வா, நம் அடைய வேண்டிய கடைசி விஷயம் தக்வா. இந்த தக்வா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்மிலே சிலர்களிடத்திலே சில விஷயங்கள்ல தக்வா இருக்கு, சிலர்களிடத்திலே சில விஷயங்கள தக்வா இருக்குது, ஆனால் அது முழுமையான தக்வா அல்ல. எல்லாவற்றிலையுமே முழுமையான தக்வா. உதாரணமா சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுறோமே அது விஷயத்துல தக்வா எல்லாருக்கும் இருக்குது. வெளியூருக்கு போறோம், முனியாண்டி விழாத்துல சாப்பிடலாமா, வேணாம் வேணாம், அவன் அறுத்திருக்கிறானோ அழுக்கலையோ, கழுத்தை முறிச்சிருக்கிறானோ முறிக்கலையோ வேண்டாம் என்று நாம் சொல்லுவோம். வெளியூருக்கு போறோம், யாரும் நமக்கு பார்க்க மாட்டார்கள், ஆனால் அங்க போய் முனியாண்டி விழாத்துல சாப்பிட மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம அறுத்தான் சாப்பிடணும், அறுக்காத சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கலாம் அறுக்காதான் சாப்பிடணும். அறுக்காதது இவன் கழுத்தி முறித்து வைத்திருப்பான், எவனா அறுத்திருப்பான், வேண்டாம் என்று. பெருவாரியான முஸ்லிம்கள் வெளியூருக்கு செல்கிற பொழுது அவர்கள் வெறும் காய்கறியைத்தான் சாப்பிடுகிறார்களே தவிர வெஜிடேரியனைத்தான் சாப்பிடுகிறார்கள் தவிர நான் வெஜிடேரியன் பக்கம் அவர்கள் திரும்பி பார்ப்பதே இல்லை. ஏன்னா தக்குவா இருக்கும். எது விஷயத்துல? சாப்பிடுற விஷயத்துல தக்குவா இருக்கு. இப்பொழுது கோழி இறைச்சி வாங்கிவா என்று சொல்லுகிற பொழுதே தாய்மார்கள் சேர்த்து சொல்கிறார்கள், எங்கேயாவது முருகதாஸ் கடையில போய் வாங்கிட்டு வந்துடாத, அவன் கழுத்தை முறிச்சு போட்டிருப்பான், அறுக்கிற பாய் கடையில போய் வாங்கிட்டு வா, அறுக்கிறானான்னு பார்த்து வாங்கிட்டு வா, அல்லது நீ அறுத்து கொடுத்து அந்த கோழி நிறுத்து கொண்டு வா என்பதாக தாய்மார்கள் சொல்லுகிறார்கள். கோழியை வாங்குவதாக இருந்தால் கூட அறுத்ததை வாங்க வேண்டும், கழுத்து முறித்ததை வாங்கக்கூடாது. எந்த கடையில் அறுத்திருப்பார் என்று தெரிகிறதோ அந்த கடையில் வாங்க வேண்டும். எங்கே கழுத்து முறித்திருப்பான் என்று சந்தேகம் இருக்கிறதோ அங்கே நாம் போக வேண்டாம் என்பதாக தாய்மார்கள் சொல்லிவிடுகிறார்கள். என்றால் அறுக்கிற விஷயத்துல சாப்பிடுகிற விஷயத்துல தக்குவா இருக்கு. இந்த தக்குவா எல்லாவற்றிலையுமே இருக்க வேண்டும். சாப்பிடுவதில் மட்டும் இருந்தால் போதாது. அன்பான பெருமக்களே, இன்னும் சிலருக்கு வட்டி விஷயத்துல தக்குவா இருக்கு. நம்மிலே பலர்கள் வட்டியை விட்டு மிகவும் தவிர்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தும் கூட வட்டி ஹராம், அது வேண்டாம், அது தன்னுடைய தாயை பகிரங்கமாக 32 தடவை விபச்சாரம் செய்வதற்கு சமமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அசிங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. வேண்டாம் என்று மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாலும் கூட வட்டியை விட்டு தவிர்த்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்களை நாம் பார்க்கிறோம். பேங்க் வட்டி கூடும் என்று சொன்னாலும் கூட என்ன இருந்தாலும் வேண்டாம், அதை என்னை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லி பேங்கில் உள்ள வட்டிகளை வாங்காமல் எவ்வளவோ பணங்காசுகள் இஸ்லாமியர்களுடைய வட்டி பணங்கள் அது அப்படியே தேங்கி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு வட்டி விஷயத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறது, அந்த பயம் இருக்கிறது. ஒரு சமயத்திலே ஒரு மீட்டிங்கிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மீட்டிங்கிலே ஒரு இந்து சகோதரர் பேசினார். அவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர். அவர் பேசும்பொழுது சொன்னார், பணம் என்றால் பேயாக பேய் கூட பணத்தை பணம் என்றால் பிணமும் வாயை பழக்கும் என்று சொல்வார்கள். பணமும் என்றால் பிணமும் வாய் பழக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது முஸ்லிம்களுக்கு அது சரியல்ல என்று சொன்னார். மீட்டிங்ல சொன்னார். ஏன் சொன்னா, நான் போஸ்ட் மாஸ்டரா இருக்கிறேன், எவ்வளவோ பணம் என்னுடைய அந்த கணக்கிலேயே வட்டியை வாங்காமல் விட்டு இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். வட்டி என்பதும் பணம் தான், அது நம்முடைய உபயோகத்திற்கு வரும் என்றாலும் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களை நான் பார்க்கிற பொழுது, பணம் என்றால் பிணமும் வாயை பழக்கிற பொழுது இது இஸ்லாமியர்கள் அதற்கு விதிவிலக்கானவர்கள், இஸ்லாமியர்கள் இதிலே ஆசைப்படுவதில்லை என்பதை நான் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன். முஸ்லிம்களுடைய அந்த கொள்கை பிடிப்பை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்பதாக அவர் சொன்னதை என்னுடைய காதால் நான் கேட்டதை நினைவுக்கு வருகிறது. ஆமாம் பெருமக்களே, வட்டி விஷயத்திலே சிலர்கள் கவனக்குறைவாக அல்லாஹ்வை பயப்படுவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் மதுபான விஷயத்திலும் ரொம்பவும் சர்வஜாக்கிரதையாக இருக்கிறார்கள்.
எவ்வளவு பெரிய விருந்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் விருந்தாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய வியாபாரி கஸ்டமருடைய விருந்தாக இருந்தாலும் சரி, மதுபானம் என்றால் அதில் அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக இருந்து அதிலிருந்து ஒதுக்கிக் கொள்கிறார்கள். எனவே சில விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய இறைச்சம் நமக்கு கிடைக்கிறது. சாப்பிடுவது விஷயத்திலையும், வட்டி விஷயத்திலையும், மதுபான விஷயத்திலும் இருக்கிறது. ஆனால் இதே செய்து எல்லாவற்றிலையுமே நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் அணுகின்ற ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் பார்ப்பான், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்பதுதான் தக்வாவுடைய உண்மையான ரகசியமாகும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல மனைவியர்கள், நாம் எல்லாம் தெரிவோம், 9 மனைவியர்கள். இந்த 9 மனைவியர்களுக்கும் அவர்கள் எப்படி முறை வைத்திருப்பார்கள் என்றால், தினமும் ஒரு வீடு, சரியாக தினமும் ஒரு வீடு என்று அவர்கள் முறை வைத்திருப்பார்கள். நம்முடைய நாட்டிலெல்லாம் பழக்கம் என்னன்னா, 2 மனைவி கட்டியிருப்பான், ஆனா ஒன்ன ஒரேடியா விட்டுருவான், ஒன்னு இடத்துலதான் வாழுவான். மனிதர்களுடைய 2 கல்யாணம் முடிச்சவங்களுடைய கதையெல்லாம் பார்த்தா ஒரு மனைவிடத்தை வாழுவான், இன்னொன்னு இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு விட்டுருவான். இதுதான் உலகத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது 2க்கும் 3க்கும் 4க்கும் அனுமதி இருக்குது. ஆனா எல்லாவற்றையுமே சமமாக உன்னால் பாவிக்க முடிந்தால் அனுமதி, முடியாட்ட நீ அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹ் அனுமதி மறுக்கின்றார். சமமாக நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சமமாக நடப்பார்கள். 9 ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடு என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி அவர்கள் செல்கிற பொழுது ஒரு நாள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஆதா கஸமி ஃபீமா அம்லிகு வலா தலும்னி ஃபீமா தம்லிகு. பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, யா அல்லாஹ், நான் சொந்தப்படுத்துகிற அளவிற்கு, என்னால் முடிந்த அளவிற்கு நான் ஒவ்வொரு மனைவியிடத்திலும் சரி சமமாக நடந்து விட்டேன். ஒவ்வொரு மனைவியிடத்தில் நான் சரி சமமாக நடந்து விட்டேன். ஆனால் என்னையும் அறியாமல் ஒரு மனைவியின் மீது எனக்கு கொஞ்சம் பிரியம் அதிகமாக ஆகிறது. ஆனால் அந்த பிரியம் அதிகமாகுவது என்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளது அல்ல, உன்னுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. ஒரு பெண்ணின் மீது எனக்கு அதிகமான பிரியம் ஏன் ஏற்பட்டுச்சு, ஏன் அதிக பிரியம், அது என்னுடைய கண்ட்ரோல் அல்ல, உன்னுடைய கண்ட்ரோல் உள்ளது. எனவே என்னால் முடிந்த அளவிற்கு நான் சமமாக நடந்து விட்டேன் ரப்பே. என்னையும் அறியாமல் நான் ஒரு பெண்ணிடத்திலே பிரியமாக இருந்தால் அதற்காக என்னை குற்றத்தில் ஆட்சி விடாதிருப்பாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவியரிடத்திலேயும் நாம் நீதமாக நடக்க வேண்டும். அப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மனைவியர்களுக்கு செய்கிற பொழுதும் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ள வேண்டும். தொழிலாளிக்கு செய்கிற பொழுதும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டும். நண்பர்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்க வேண்டும். மற்ற சகோதரர்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு செய்கின்ற காரியத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும் என்பதுதான் தக்வா. அப்படிப்பட்ட தக்வா வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். யா அல்லாஹ், என்னால் முடிந்த அளவிற்கு நான் நீதமாக நடந்து விட்டேன். தினமும் ஒரு வீடு, அதில் நான் கொஞ்சம் கூட பாரபட்சம் காட்டவில்லை, நியாயமாக நடந்து விட்டேன். ஆனால் என்னையும் அறியாமல் என்னுடைய மனதாகிறது ஒரு பெண்ணிடத்தில் அதிகமாக பிரியம் கொள்ளுமானால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அதை என்னை குற்றத்தில் ஆக்கி விடாதே என்று அதிலேயும் நீதமாக நடக்க நான் முயற்சிக்கிறேன், முடியவில்லையே, அதை குற்றத்தில் ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொன்றிலேயுமே அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வை நாம் பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதினால் அல்லாஹ் அடக்குமுறை செய்கிறான் என்ற பொருள். அல்லாஹ் எல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தில் நடக்க வேண்டும் என்ற அடக்குமுறைக்காக இப்படி சொல்கிறானா என்றால் இல்லை, இல்லை. அப்படி தக்வாதாரியாக நடந்தால் நாம் பயன் பெறுகிறோம், நாம் நல்ல மனிதர்களாக ஆகிறோம், நம்முடைய பிற்கால வாழ்க்கை புகழுக்குரியதாக ஆகிறோம். நல்ல முறையில் நடந்தால் பிற்கால வாழ்க்கை புகழுக்குரிய, நம்முடைய பிற்கால வாழ்க்கை நன்மையாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை அஞ்ச சொல்கிறானே தவிர அடக்குமுறை 144 போடுவது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. தக்வா, என்னைத்தான் நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று அவன் அழுத்தம் திருத்தமாக சொல்வதனால் அவனை அடங்கி நடக்க வேண்டும். ஒரு சதவீதம் கூட மாற்றமாக நடக்கக்கூடாது என்ற அடக்குமுறைக்காக அல்லாஹ் சொல்லவில்லை. அவன் நமக்கு சொல்வதெல்லாம் அதன் மூலமாக நாம் புகழ் பெற முடியும், நல்லவர்களாக ஆக முடியும் என்பதல்ல, பிற்கால வாழ்க்கை சிறப்பாக ஆக முடியும் என்பதை விளக்கக்கூடிய பல செய்திகள் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றன குர்ஆன் வாயிலாக. இன்று நமக்கு அழகாக ஓதி காட்டினார்களே சூரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு கொஞ்சம் உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே அடிமை வாழ்க்கை வாழுகிறார்கள். ஒரு பெண்ணிடத்திலே அடிமை வாழ்க்கை வாழுகிறார்கள். அடிமை என்றால் அந்த காலத்திலே வேலைக்காரர்களுக்கு சொல்வதல்ல, அந்த காலத்திலே மாடு போன்று என்ன செய்தாலும் சொன்னாலும் அதை கட்டுப்பட வேண்டும்.
மாடு எப்படி ஒருவனுக்கு சொந்தப்பட்டதாக இருக்கிறதோ, அவன் எப்படியெல்லாம் அந்த மாட்டை உபயோகிப்பானோ, அது போன்று ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் மாடு போன்று என்னவெல்லாம் நினைக்கிறானோ அப்படியெல்லாம் உபயோகிப்பான். தன் சொந்த விருப்பு வெறுப்பு என்பது அந்த அடிமைப்பட்டவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பேர் தான் அடிமைப்பட்ட வாழ்க்கை. அப்படி ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொஞ்சம் மையல் ஏற்பட்டு விடுகிறது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிலே அந்த பெண் மயங்குகிறாள். மயங்கிய அவள் தன்னுடைய வீட்டின் கதவுகளை தாளிட்டு விட்டு, அந்த வீட்டிற்கு ஒரு கதவல்ல, அது பெரிய அரச குடும்பத்தின் சேர்ந்த பெண், அரச குடும்பத்தை சார்ந்த பெண். எனவே பல வாசல்கள், எல்லா கதவுகளையும் தாளிட்டு விட்டு உள்ளே தனியாக இருக்கிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னுடைய இச்சையை தீர்த்து விடு என்பதாக கூப்பிடுகிறார்கள். இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இணங்கி இருந்தால் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அடிமை முதலாளிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார், அடிமை முதலாளிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நிலைதான் ஏற்படும். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணும் கூட அழகான பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அழகான பெண்ணு உன்னை கூப்பிடுகிற பொழுது அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்னால் நீ தக்வாதாரி என்று சொல்வார்கள். அழகான பெண் கூப்பிடுகிற பொழுது, ஒரு பங்கரையான பெண்ணு கூப்பிட்டுச்சு, இவர் ரொம்ப பெரிய தக்வாவுல வேணாம் எனக்கு நீ வேணாம் என்று சொன்னார், அவரை முத்தக்கி என்று சொல்ல முடியாது. பொருத்தமில்லாத பெண் கூப்பிட்டு அந்த நேரத்தில் இவர் தவிர்த்துக் கொண்டார் என்றால் அவரை உத்தமி என்று சொல்ல முடியாது. பொருத்தமான பெண் கூப்பிடுகிற பொழுது அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று நீ சொன்னாயானால் உன்னிடத்தில் தக்வா இருக்கிறது என்று பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த முறையிலே அழகான பெண்ணு, அது மட்டுமல்லாமல் என்ன செய்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை, அது மட்டுமல்லாமல் அவளை கையில் போட்டுக் கொண்டால் அந்த அரசாங்கத்தில் என்ன வேண்டுமானால் நடக்கும், அப்படிப்பட்ட அதிகாரம். அந்த பெண்ணை கையில் போட்டுக் கொண்டால் என்ன வேண்டாலும் செய்யலாம், அப்படிப்பட்ட நல்ல அதிகாரம். சரியான சந்தர்ப்பம். நாம அல்லாஹ் காப்பாற்றணும். நாம இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை நழுவிட மாட்டோம், நாம இருந்தா நழுவிட மாட்டோம். ஏன்னா அழகான பெண்ணு. இரண்டாவது அந்த பெண்ணை கையில போட்டுக்கிட்டா எல்லா ஆதிக்கமும் ஆபீஸ் லெவல் பூராமே நம்ம கையில வந்துடும், தொழில் புறாமே நம்ம கைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட நிலையில தவறு செய்தால் யாருக்கும் தெரியவும் செய்யாது. முதலாளிக்கு வேலைக்காரன் பணி செய்கிறான் என்றுதான் போகும். இவ்வளவு நிலை இருந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அவர்களுடைய தப்பு வெளியில் தெரிவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்றாலும் கூட அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள். அஞ்சியவுடன் அந்த பெண் அப்படி சொன்ன உடனே தலைதறிக்க ஓடுகிறார்கள். எல்லா கதவுகளையும் உடைத்தெறிந்து விட்டு வெளியிலே வந்து விட்டார்கள் என்பதாக திருக்குர்ஆனுடைய வரலாற்றை இந்த அற்புதமாக ஓதி காட்டினார்கள். அதனால் என்ன ஆனது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதே நாட்டினுடைய உணவு மந்திரியாக பதவி உயர்வு பெற்றார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறார். இறைவனின் பயந்து நடந்த காரணத்தினால், அந்த பெண்ணுடைய ஆசைக்கு இணங்காத காரணத்தினால் உயர்வு பெற்றார். அவர் அந்த நாட்டினுடைய உணவு மந்திரியாக உயர்வு பெற்றார் என்ற வரலாற்றை சொல்கிறார். அதுபோன்று நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவீர்கள், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று சொல்வதனால் அடக்குமுறையினால் அல்ல, அஞ்சுவீர்களே ஆனால் நீங்கள் உயர்வு பெறுவீர்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதை அப்படியே திசை திருப்பி பாருங்கள். ஒரு கால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய ஆசைக்கு இணங்கினார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இணங்கினால் என்ன ஆகும்? அப்படியே பழக்கம் ஒரு நாள் இது ஒரு நாளோடு நிற்காது, பல நாள் பழக்கமாகும். ஆக ரொம்பவும் ரெண்டு பேருக்கு மத்தியிலே ஈடுபாடு அதிகமாக ஆகிவிடும். அப்படி ஆகிற பொழுது எப்படியாவது கணவனுக்கு அது தெரிந்துவிடும். கணவனுக்கு தெரிந்துவிட்டால் தன்னுடைய மனைவியை அடுத்தவன் அனுபவிப்பதை அவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். ஏதாவது ஒரு காரணத்திலே அவனை பிடித்து சிறையில் அடைப்பான். சிறையில் அடைத்து கேவலப்படுத்தப்பட்டு அப்படியே அட்ரஸ் இல்லாமல் சிறையிலேயே தண்டனை பெற்று அட்ரஸ் இல்லாமல் அழிந்து போயிருப்பார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எண்ணி பாருங்கள், ஆசைக்கு இணங்கி இருந்தால் அங்கு என்ன நடைபெற்றிருக்கும். அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலகட்டத்திலே சொல்வார்கள். இன்று அதையும் ஓதி காட்டினார்கள். வகத் அஹ்ஸன பி இதா ஹரஜனி மினஸ் சஜ்ன். அல்லாஹ் எனக்கு உபகாரம் பண்ணிட்டான், என்ன அந்த சிறையிலிருந்து வெளியாக்கிட்டான். எந்த சிறையிலிருந்து? அந்த பெண் என்ற சிறையிலிருந்து என்னை அல்லாஹ் வெளியாக்கிட்டான். எனக்கு உபகாரம் பண்ணிட்டான். பெண் என்ற சிறையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியாக்கி விட்டான். வகத் அஹ்ஸன பி இதா ஹரஜனி மினஸ் சஜ்ன் வஜா பிக்கும் மினல் பத்வ் மின் பஅதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி என்று அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த மிக அற்புதமான அந்த அல்லாஹ்வுடைய தக்வாவை பற்றி சந்தோஷமாக அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இது யாருக்கோ நடந்த வரலாறு. ஆனாலும் கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் வருவது யதார்த்தமான ஒன்று. அப்படி சோதனைகள் வருகிற பொழுது அல்லாஹ்வை மட்டும் நாம் அஞ்சி விட்டோமே ஆனால் மிகப்பெரிய பிற்காலத்தில் முன்னேற்றத்தையும் பெருமையையும் வாழ்வையும் அடைவோம் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுவதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வார்த்தையை சொல்லுகிற பொழுது இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்ப்பது வழக்கம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஜுலைஹா அம்மையார் விபச்சாரம் செய்து விட்டதாகும், விபச்சாரம் பிடித்த ஒரு தம்பதியை எப்படி திருமணத்தில் சொல்வது என்பதாகவும் சிலர்கள் ஆட்சேபிக்கிறார்கள். விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு தம்பதியை திருமணத்தில் வாழ்த்திலே எப்படி சொல்லலாம் என்பதாக சிலர்கள் ஆட்சேபிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இங்கே நடந்தது என்ன? குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது. குர்ஆனுடைய சாட்சியை விட வேற சாட்சி எதுவுமே இருக்க முடியாது. யாராவது பிரச்சனை ஏற்படும் போது குர்ஆன் மீது ஆணையாக என்று சொல்லுவார்கள். அது கூடுமோ கூடாதோ என்பது வேறு விஷயம். ஆனால் குர்ஆன் நீதியானது என்பது நம்பிக்கை. அதனால் குர்ஆன் மீது ஆணையாக என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ரெண்டு பேரும் எந்த தவறும் செய்யவில்லை. ஜுலைஹா அம்மா கூப்பிட்டது உண்மை, இவர்கள் தலைதெறிக்க ஓடியது உண்மை. அவ்வளவுதான் நடந்தது. கூப்பிட்டார்கள், தலைதெறிக்க ஓடியது விபச்சாரமா? அப்படி பார்த்தா நம்மள 100க்கு 100 விபச்சாரம். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் மாட்டிட்டு தப்பிச்சு வந்திருக்கிறோம். எல்லாரும் கூப்பிட்டதினால் ஒரு விபச்சாரமா? ஒரு பெண்ணை ஆண் கூப்பிட்டதனால் விபச்சாரமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை அல்லது பெண் ஒரு ஆணை கூப்பிட்டதனால் விபச்சாரமா? எப்படி இது விபச்சாரமாக முடியும்? தெளிவாக சொல்கிறது, அந்த பெண் அந்த ஆணை கூப்பிட்டார், அந்த ஆணை தலைவிரிக்க ஓடிவிட்டார். இவ்வளவுதான் நடந்தது. இதை போய் விபச்சாரம் என்று சொல்ல முடியுமா? பத்தினியாக தப்பி வந்தார்களே, அந்த தக்வா அது வேணும் இந்த கணவனுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்று வாழ்த்துவது தவறாக இருக்க முடியுமா? அன்பான பெருமக்களை யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அம்மா பின்காலத்தில் தான் செய்த அந்த ஆசைப்பட்டதற்கு கூட மன்னிப்பு கேட்டு விட்டது. மன்னிப்பு கேட்டதாக நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறார். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தின் பிஸூ. நான் தூய்வள் என்று சொல்ல மாட்டேன், என்னை நான் தூயவள் என்று சொல்ல மாட்டேன். மனது என்பது தவறை நாடக்கூடியதுதான். நானும் தவறு செய்து விட்டேன் என்று அந்த அம்மா பராச்சத்தமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்ட வரலாற்றையும் அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆன் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். நடந்தது என்ன? தவறாக ஒரு ஆணை ஆசைப்பட்டார், அதையும் கூட மன்னிப்பு கேட்டுவிட்டார். அத்தாய்வு மின ஸம்பி கம்மன் லா ஸன்ப லஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், பாவத்திலிருந்து யார் மீட்சி பெற்று விட்டாரோ நிச்சயமாக அவர் பாவி அல்ல. பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுட்டா அவருக்கு பேர் பாவி அல்ல, உத்தமர். பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு விட்டார் ஜுலைஹா. பிறகு அவரை போய் ஒரு அவுசேரி என்றும் ஒரு விபச்சாரி என்றும் வர்ணிப்பதோ நினைத்து பார்ப்பதோ எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே அவர்களை போன்ற ஒரு பக்தி, அல்லாஹ் மீது நாம் பாவம் செஞ்சு விட்டோம், திருப்பி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒரு தம்பதிகளாக நம்முடைய தம்பதிகள் வாழ்ந்தால் உண்மையிலேயே அது பெரிய பாக்கியம் தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண் வகையிலையும் தவறு கிடையாது, பெண் வகையில் இருந்த தவறையும் அவர்கள் திருத்திக் கொண்டு விட்டார்கள். எனவே திருந்திய தம்பதிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்வது அது ஒரு மகிழ்ச்சி செய்தியாகத்தான் இருக்கும் என்பதை இங்கே நான் சொல்கிற இந்த வேளையில நான் சொல்ல வந்ததெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அற்புதமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் அதிலிருந்து தவிர்த்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா பல வசனங்களை பல செய்திகளை சொல்லி காட்டுவான். மனதுக்கு அடிபணிந்தவர்கள், இறையச்சத்தை விட்டவர்களுடைய கதையெல்லாம் என்ன ஆனது, இறையச்சத்தை விட்டவருடைய கதையெல்லாம் என்ன ஆனது என்பதை பல வரலாறுகளின் வாயிலாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். அதிலே ஒருவர் பல்ஆம் இப்னு பாஊரா. பல்ஆம் இப்னு பாஊரா திருக்குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வலி என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறந்த மகானாக அவர் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி வலி என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறந்த மகானாக இருந்தார். எந்த அளவிற்கு என்றால் அவர் துஆ செய்தால் ஒரு அணி ஜெயிக்க வேண்டும் என்று அவர் துஆ செய்தால் போதும் அணி ஜெயித்துவிடும். மற்றவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே யுத்தம் நடைபெறுகிற பொழுது அந்த பல்ஆம் இப்னு பாஊரா துஆ செய்தால் வெற்றியாகிவிடும். அந்த முறையில் மிகப்பெரிய இறைநேசர் அளவிற்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்திருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு எதிர்த்த அணிக்கு மத்தியிலே யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தம் நடைகிற பொழுது அந்த எதிர் அணிகள் மெதுவாக பல்ஆம் இப்னு பாஊராவை கடத்தி கொண்டு சென்றார்கள். கடத்தி கொண்டு சென்று அவருடைய மனைவியின் வாயிலாக தூது அனுப்பி எப்படியாவது எங்களுக்கு சாதகமாக துஆ செய்யுங்கள், உங்களுக்கு இவ்வளவு பெரிய பண முடிப்பு தருகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள். யாருக்கு தோதுவாக? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரிகள் அழைத்து போய் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். உண்மையிலேயே அந்த மனிதன்
அல்லாவை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி இருந்தான் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வளவு பாராட்டுகிறோமோ அதை போன்று அந்த பல்ஆம் பாவுராவை நாம் பாராட்டி இருப்போம். ஆனால் அவன் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டை விட்டுவிட்டு அவர்களுடைய கொடுத்த பணத்துக்கு விலை போய் அந்த பணத்துக்கு விலை போய் அவர்களுக்கு சாதகமாக துஆ செய்ய கையை தூக்கிவிட்டார். யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கின்ற இந்த அணிக்கு வெற்றியை கொடுப்பாயா என்றால் நாக்கு தொங்கியது. நாக்கு தொங்கிவிட்டது, நாய்க்கு தொங்கியதை போன்று தொங்கிவிட்டது. ஃபமஸலுஹு கமஸலில் கல்வி இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத் அவ் தத்ருகு யல்ஹத். அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்றார். அவனுக்கு உதாரணம் நாய் மாதிரி. நாய் நாக்கு தொங்கப்பட்ட மாதிரி அவனுடைய நாக்கு தொங்க போட்டுருச்சு. விரட்டினாலும் இந்த நாய் நாக்க தொங்க போடும், நீ ஆதரிச்சாலும் நாக்க தொங்க போடும். அழகான நாய் வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த குழந்தை அந்த நாய் குழந்தை ஒன்று நாயை கொஞ்சுகிறது. கொஞ்சினாலும் அது நாக்கை தொங்கப்படாமல் இருக்கும் என்று கருதுகிறீர்களா? அப்பொழுதும் அது நாக்கு தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும். அதை விரட்டினாலும் நாக்கு தொங்க போடும். குர்ஆனிலே அற்புதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு இல்லாத காரணத்தினால், பணத்துக்கு அடிமையான காரணத்தினால் என்ன ஆனது பார்த்தீர்களா? திருக்குர்ஆனிலே ஓதக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த நடந்து எவ்வளவு காலத்தில் நடமாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததில்ல, அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிலை. ஆனா இன்று வரை ஒவ்வொரு ஓதக்கூடியவனும் திட்டுகிறான், அவன் நாசமா போக, அவன் நாசமா போக, அவனுடைய நாக்கு தொங்கட்டுமாக என்று ஒவ்வொருவனும் திட்டுகிற அளவிற்கு அவன் சரித்திரத்திலே மிக கேவலமாக மதிக்கப்பட்டான். ஆம், அல்லாஹ்வை அஞ்சாத காரணத்தினால் என்று ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ வரலாறு. இன்னொரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும், ஹாரூன் அவனுடைய வரலாறு. ஹாரூன் அவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிஷ்யர்களில் ஒருவன். அவன் அடிக்கடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்வான், ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால தாங்க முடியல, ஏழ்மை என்னால் தாங்க முடியவில்லை, ஏதாவது எனக்கு கற்றுத்தாருங்கள், ஏதாவது எனக்கு கற்றுத்தாருங்கள், நான் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று கேட்பான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவனுக்கு ரசவாத வித்தியை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசவாத வித்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசவாத வித்தி என்றால் இரும்பை தங்கமாக ஆக்கக்கூடிய சில பத்திரைகள், இரும்பை தங்கமாக கூடிய சில பத்திரைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார். உடனே அதை கற்றுக்கொண்டு அவன் எல்லாவற்றையுமே தங்கமாக்கி விட்டான். தங்கமாக்கி கஜானாக்களை சேர்த்துட்டான். எந்த அளவுக்கு என்றால் 100 ஒட்டகங்கள் சாவி மட்டும் சுமக்கிற அளவிற்கு, 100 ஒட்டகங்கள் சாவி மட்டும் சுமக்கிற அளவிற்கு பார்த்ததையெல்லாம் தங்கமாக்கிட்டான். அவ்வளவு தங்கமாக்கிய அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்காத்தை கேட்டு அனுப்புகிறார்கள். இந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு உள்ளவனாக இருந்தால், ஒரு காலத்திலே அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கெஞ்சியது நினைவுக்கு இருக்குமானால், இவ்வளவு இருக்கிறது, இப்பொழுது 40ல் 1 கொடுத்து விட்டாலும் கூட அடுத்து மிச்சத்தை எல்லாம் தங்கமாக்கிடலாம் என்று அவனுக்கு நினைப்பு இருக்குமானால், 40ல் 1 கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது? நமக்கு கொடுத்தா குறைஞ்சு போகும், ஆனா அவனுக்கு குறைஞ்சு போதா? கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற தங்கத்தை எல்லாம் வெள்ளி எல்லாம் தங்கமாக்க வேண்டியதானே, மிச்சம் இருக்கக்கூடிய இரும்பை எல்லாம் தங்கமாக்கிற வேண்டியதானே. இதுவரை காக்கிறவனுக்கு மிச்சத்தை ஆக்குறதுக்கு முடியாதா என்றால், அந்த நேரத்தில் அவனுக்கு இரையச்சம் இல்லாமல் போய்விட்டது. நாம் பணக்காரர், எதை வேண்டுமானாலும் நாம் சாதித்துடலாம் என்று எண்ணினான். நாம் பணக்காரர், இந்த மூசாவை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடலாம், இந்த மூசாவுக்கே பவர் இல்லாமல் ஆக்கிடலாம் என்று முடிவு பண்ணதுனால அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. என்ன ஆனது? இன்னமும் அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமியில் சொரிவு உள்ளே சென்று கொண்டே இருக்கின்றன. பூமியில் இன்னும் சென்று கொண்டிருக்கின்றன. இங்கிருந்து அங்கே, இங்கிருந்து இங்கே என்று பூமிக்கு உள்ளாலேயே அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்பது திருக்குர்ஆனுடைய வரலாறு. ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள் நமக்கு தெரியாது, ஆனால் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அவன் மட்டுமல்ல, அவனுடைய செல்வங்களும் பூமிக்குள்ளே சொரிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, உள்ளே சரிந்து போய்கொண்டே இருக்கின்றன என்பதை. கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வா இறையச்சம் தவறுவதின் காரணத்தினால் என்ன ஆகிறது? அழிவுதான் மிச்சம். நீ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாய், அந்த நிறுவனத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து நீ உண்மையை சொல்வாயானால் அந்த நிறுவனத்தின் அதிபதியாக ஆகிற வாய்ப்பை அல்லாஹ் உனக்கு தருவான். அப்படி இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ பாவிகளுக்கு துணை போவையானால் அந்த நிறுவனமும் உனக்கு இல்லாமல் நடுவீதிக்கு வந்து விடுவாய் என்ற செய்திகள் திருக்குர்ஆனில் தரப்படுகின்றன. எனவே தக்வா என்பது உண்மையிலேயே நமக்காக வேண்டி, நம்முடைய உயர்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை பயந்துவதின் காரணமாக கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்காக தரக்கூடிய ஒரு செய்திதான் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தார்கள். ஒரு நண்பர் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு வந்து பெயர் வைக்க சொன்னார். அவர்கள் பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்து முடித்த உடனேயே அந்த குழந்தையும் தகப்பனாரும் திரும்பி போகிறார்கள்.
திரும்பி போனவுடன் கஸ்ஸாலி இமாம் அவர்களுக்கு நினைவு வருகிறது, ஆக குழந்தை வந்துட்டு போச்சு, அதுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கலையே. குழந்தை வந்தா அதுக்கு ஒரு சின்ன மிட்டாயாவது கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு குழந்தைகள்லாம் வந்தா ஏதாவது ஒரு சின்ன மிட்டாயாவது கொடுக்கணும். மிட்டாயாவது கொடுக்காம விட்டுட்டோமே, ஒரு பேரித்தவளமாவது கொடுத்திருக்கலாமே என்று அவர்களுக்கு எண்ணம் வருகிறது. உடனே திரும்பி பார்த்தார்கள், பேரித்தவளம் இருந்தது. இந்த குழந்தையை கூப்பிட்டார், வாம்மா என்பதாக கூப்பிட்டார். கூப்பிட்டு அதனுடைய கையிலே இந்த பேரித்தவளத்தை கொடுத்தார். வாங்கிக்கோ என்பதாக கொடுத்தார். அந்த குழந்தை வாங்க மறுத்து விட்டார், வாங்கவே இல்லை. வாங்கிக்கோமா பேரித்தவளம் தான் என்று சொன்னார்கள், வாங்கவில்லை. உடனே இவர்கள் அந்த குழந்தையினுடைய தகப்பனாரை பார்த்தார்கள். கஸ்ஸாலி இமாம் குழந்தையினுடைய தகப்பனாரை பார்த்தார்கள். உடனே தகப்பனார் அந்த குழந்தையை பார்த்து வாங்கிக்கோமா என்பதாக சொன்னார். உடனே அந்த குழந்தை வாங்கி. இது சாதாரணமாக நம்முடைய வீடுகளில் நடக்கிற ஒரு செய்திதான். நம்ம அடுத்த வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம், அடுத்த வீட்டுக்காரங்க ஏதாவது கொடுத்தா நம்ம குழந்தை வாங்கிருமா? வாங்க. அம்மாவோ அத்தாவோ வாங்கிக்கணும்னு சொன்னப்பதான் வாங்கும். இது நம்ம சாதாரணமா எல்லா வீட்லயும் நடைபெற செய்திதான். ஆனா இந்த செய்தி அங்கே நடைபெற்றது. தான் கொடுத்த பொழுது அந்த குழந்தை வாங்கவில்லை, ஆனால் தகப்பனார் கண்காட்டிய பிறகுதான் அது வாங்குச்சு என்றவுடன் கஸ்ஸாலி இமாம் தேம்பி தேம்பி அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். வந்தவர் கேட்டார், என்னுடைய குழந்தை எதுவும் மரியாதை குறைவாக தங்களிடத்தில் நடந்து விட்டதோ, ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய குழந்தை உங்களிடத்தில் மரியாதை குறைவாக நடந்து விட்டதோ, ஏன் அழுகிறீர்கள் என்று கஸ்ஸாலி இமாமிடத்தில் கேட்ட பொழுது கஸ்ஸாலி இமாம் சொன்னார்கள், அதுக்கல்ல, இந்த குழந்தை உங்களை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால் நீங்கள் அனுமதிக்கவில்லை, ஆனால் அது வாங்க மறுக்கிறது. உங்களை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு விட்டது, எனவே நீங்கள் அனுமதிக்கவில்லை, ஆனால் அது வாங்க மறுக்கிறது. நான் என்னுடைய அல்லாஹ்வை எஜமானனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவன் அனுமதிக்கவில்லையானால் எடுக்கக்கூடாது என்ற எண்ணம் என்னிடத்தில் இல்லையே என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக சொன்னார். அல்லாஹ் நம்முடைய எஜமான், எதெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்கிறானோ அதைத்தான் செய்வேன், எதை அனுமதிக்கவில்லையோ அதை நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு இருக்குது, அம்மா சொன்னாத்தான் செய்யணும், அம்மா சொன்னாத்தான் செய்யணும்னு அந்த எண்ணம் இருக்கிறது, அத்தா சொன்னாத்தான் செய்யணும் அந்த எண்ணம் இருக்கிறது. என்னை விட குழந்தை எவ்வளவு பரவாயில்லையே, தாய் தகப்பன் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும், மற்றதை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறது. ஆனால் என்னுடைய அல்லாஹ் சொன்னதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணவில்லையே என்று எண்ணித்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார். உண்மையிலேயே அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வை நம்முடைய தலைவனாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் அவன் எதை சொன்னானோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏன் இல்லை? குழந்தை பிள்ளையாக இருக்கிற பொழுது தகப்பார் பேச்சை கேட்கத்தானே செய்தோம், தாய் பேச்சை கேட்கத்தானே செய்தோம். குழந்தையை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் வெளியிலே செல்லும், காலிலே ஒரு சின்ன அசுத்தம் பட்டு விட்டது என்று சொல்லுங்கள். காலில் அசுத்தம் பட்டு விட்டது என்று சொன்னா உடனே அப்படியே நொண்டுகிட்டே அம்மா அஸ்தம் பட்டுச்சு அஸ்தம் பட்டுச்சு அர்த்தம் பட்டுச்சுன்னு உள்ள வரும். அது அசுத்தம் பட்டு விட்டது, அதை நாம் தேய்த்து தொடக்க வேண்டும், அதை கழுக வேண்டும் என்ற எண்ணம் வருமா? அது சுயமா இந்த காரியம் பண்ணார். அசுத்தம் பட்டு விட்டது என்றால் அம்மா அசுத்தம் பட்டது அசுத்தம் பட்டது என்று அம்மா இடத்துல வரும். தன்னுடைய எஜமானனை அது ஒரு காரியமும் தன் இஷ்டத்துக்கு அது செய்யாதாக அந்த குழந்தை வளர்வதை பார்க்கிறோம். ஒரு தின்பண்டம் கிடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சாக்லேட் வெளியில கிடக்கிறது. குழந்தை என்ன செய்யுமா, அப்படியே எடுத்துக்கிட்டு அம்மா ஒரு சாக்லேட் கிடந்துச்சு, அம்மா சாக்லேட் கிடந்துச்சு என்பதாக எடுத்துக்கொண்டு ஓடி வரும். கீழே ஏதாவது கிடந்தாலும் அது அம்மாவிடத்தில் வந்து சொல்லும், தனக்கு அசுத்தம் ஏற்பட்டாலும் அம்மாவிடத்தில் சொல்லும். காலில் முள்ளு குத்திருச்சு அம்மா முள்ளு குத்திருச்சு அம்மா இடத்துல வந்துட்டார். இதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதைத்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், குழந்தை தன்னுடைய தாய்க்கு எப்படி கட்டுப்படுகிறதோ அது மாதிரி நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டோமே ஆனால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்திலே சொல்லி காட்டுவான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. இவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுப்பதில்லை, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுப்பதில்லை. அற்புதமாக அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்விற்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் கொடுப்பதில்லை என்பதாக சொல்லி காட்டுவான். ஒரு வரலாற்று செய்தி, ஷிபிலி என்று ஒரு இறைநேசர் இருந்தார்கள். ரொம்ப நல்ல மனிதர், இறைநேசர்களில் ஒரு வேணுதலான மனிதர். அந்த ஷிபிலி நுஅமான் அவர்களிடத்துல ஒரு கெட்ட வழக்கம், யாராவது வந்து அல்லாஹ்னு அவங்க முன்னால சொன்னா உடனே கோபத்திலும் போட்டு அடிச்சிருவார். அல்லாஹ் என்று சொன்னால் அவரை போட்டு சாத்தி விடுவார், அடித்து விடுவார். இப்படி ஒரு பழக்கம் எல்லாருக்கும் வியப்பமா இருக்குது. நல்ல மனுஷன்னா அல்லாஹ்னு சொன்னா பிரியப்படணும், அல்லாஹ்னு சொன்னவனுக்கு சாக்லேட் கொடுக்கணும், நல்ல மனுஷன்னா அப்படிலாம் இருக்கணும். ஆனா இறைநேசர், ஆனால் அல்லாஹ்னு சொன்னா அடிச்சிருவார். இப்படி ஒரு பழக்கம் அவரிடத்துல இருந்தது. யாரும் போய் அவருக்கு துணிச்சலா கேட்கவும் முடியல. சில பேர் பழக்கம் இருக்குது, ஊர்களில் பார்த்திருப்போம், மேல ஏதாவது ஒரு துரும்பத்திக்கு உடம்புல படுற மாதிரி போட்டா போதும் உடனே அத்தா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு துரும்பை தீக்கி உடம்புல பட்டுட்டா உடனே அத்தா
அம்மான்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி சில பேருக்கு இயற்கை இருக்கிறது. அந்த மாதிரி அல்லான்னு சொன்னா போதும், யார் சொன்னாங்களோ போட்டு அடிச்சிருவாங்க. யாரு போய் அவற்றை விளக்கம் கேட்பது? துணிச்சல் யாருக்குமே வரவில்லை. சில நாட்களுக்கு பின்னால் அவனுடைய நண்பர் வந்தார். அந்த நண்பர்கிட்ட எல்லாரும் சொல்லி அனுப்புனாங்க, இந்த மாதிரி ஷிபிலிட்டு நீங்க கேட்டு சொல்லுங்க, அல்லான்னு சொன்னோன்னு அடிக்கிறாரு, என்ன விஷயம்? நல்ல மனுஷன் தானே, நல்லான்னு சொன்னா நல்லது தானே, ஏன் அடிக்கணும்? அப்ப அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு மதிப்பா அந்த வார்த்தையை சொல்லணும், எவ்வளவு கண்ணியமா அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தை இருக்க மகா பிரபுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மகா பிரபுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய அதிகாரியை குறிக்கக்கூடிய வார்த்தை, ஆகுக என்றால் ஆகிவிடக்கூடிய எல்லா வல்லமையும் படைத்த இந்த பேர் அருளாளனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப எவ்வளவு கம்பீரத்தோட சொல்லணும். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்வான், இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்னு சொன்னா உள்ளமெல்லாம் நடுநடுங்கி போய்விடும், அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளமெல்லாம் நடுநடுங்கி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட வார்த்தையை லா தஜஅலுல்லாஹ வலா தஜஅலு உர்தத்தல் லிஐமானிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை உங்களுடைய சத்தியங்களுக்கு ஒரு திருப்புச்சீட்டாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வலா தஜஅலுல்லாஹ உர்தத்தல் லிஐமானிக்கும், அல்லாஹ் என்பதை உங்களுடைய சத்தியங்களுக்கு ஒரு திருப்புச்சீட்டாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், எதற்கெடுத்தாலும் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். அதையெல்லாம் நினைவு கூறி சொல்கிறார்கள். அல்லாஹ் என்றால் எவ்வளவு கண்ணியமானது. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சிலிர்க்க வேண்டும், ரோமக்கால்கள் எல்லாம் சிலிர்த்து போயிட வேண்டும். அல்லாஹ் கூட ஒரு இடத்திலே சொல்வான், யக்ஷஇரு மின்ஹு ஜுலூதல்லதீன, தன்னுடைய இறைவனை அஞ்சுபவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் அந்த பெயரை கேட்கிற பொழுது சிலிர்த்து விடும். அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் அந்த வார்த்தையை கேட்டவுடனே சிலிர்த்து விடும் என்பதாக சொன்னான். சும்ம தலீனு ஜுலூதுஹும், பின்பு அவர்களுடைய தோள்கள் நளினத்தன்மை அடைந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட உச்சரிக்க வேண்டிய அந்த அல்லாஹ் என்பதை இவன் சாதாரணமாக விளையாட்டாக உச்சரிக்கிறான். விளையாட்டுக்காக என்னை சிரிப்பு செய்வதற்காக வேண்டி இவன் சொல்கிறான், என்னை வெறி உண்டாக்குவதற்காக சொல்கிறான். அந்த அல்லாஹ் என்பதை வெறி உண்டாக்குவதற்கு சொல்லக்கூடிய ஒரு கிள்ளுக்கரையா அந்த வார்த்தை. எப்படி நான் இதை சகித்துக் கொள்ள முடியும்? கண்ணியமாக சொல்ல வேண்டிய வார்த்தை இவன் கண்ணிய குறைவாக சொல்லுகிற பொழுது என்னை கட்டுப்படுத்த முடிவதில்லை, நான் அடிக்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார். கண்ணியம் அல்லாஹ்விற்கு நாம் கொடுக்கிறோமா? அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை. திருக்குர்ஆன் தான் சொல்கிறது, இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணத்திற்கு அதை விளக்க வேண்டுமையானால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு சில செய்திகளை வைத்துத்தான் விளக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வோம், நாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கிற வேளையில நமக்கும் மனைவி கடையில் ஏதோ ஒரு வம்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள், சண்டை, காரசாரமாக சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பருப்பு கடைகிற மத்த தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன், அல்லது ரொட்டி கட்டையை தூக்கி கொண்டு வைத்திருக்கிறார், ஒரு ரொட்டி உருட்டக்கூடிய கட்டையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நமக்கு இடையில பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கதவு தட்டுற ஒலி அல்லது காலிங் பெல் அழுத்துற ஒலி, உடனே வெளியில வந்து பார்த்தா நம்முடைய சம்பந்தி உறவுல ஒருத்தர் வந்திருக்கிறார். வந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே கோபத்தை எல்லாம் மென்று முழுங்கிட்டு, உணர்ச்சியெல்லாம் அடக்கிட்டு அப்படியே மாறிடுவோம். முனாபித்தனம் சொல்ற மாதிரி அப்படியே மாறிடுவோம். கொஞ்சம் கூட கவலையே தெரியாத மாதிரி சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, வாங்கோ வாங்கோ வாங்கோ, வரவே மாட்டீங்களே, இன்னைக்கு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம், எப்படி வர தெரிஞ்சு, வாங்க வாங்க, உடனேயே நம்ம சிரிப்போடு அவர்களை வரவேற்போம். சிரிப்போடு வர வைத்து அவரை நாம் உட்கார வைப்போம். வாங்கோ வாங்கோ என்று சிரிப்போடு வரவழைத்து அங்கே உட்கார வைப்போம். இதுதான் நம்மிடத்திலே ஒரு பழக்கம். எவ்வளவு உள்ளே குமுறல்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டோம். வந்தவர் சம்பந்தி விட்டு உறவாக இருக்குமானால், மிக நெருங்கிய உறவாக இருக்குமானால், நெருக்கமான நண்பராக இருக்குமானால், அல்லது நம்முடைய முதலாளி அளவிற்கு அந்தஸ்து பெற்றவராக இருப்போமையானால் உடனே முகத்தை மாற்றிக்கொண்டு அவரை அப்படியே சிரிப்போடு வந்து உட்கார வைப்போம். இதே நேரத்திலே மாற்றமாக கற்பனை செய்யுங்கள், நம்முடைய கோபம் தாங்காம அந்த கொந்தளிப்பிலே இருந்த நாம் வாங்க வாங்க என்று சப்பு சலிப்பில்லாம சொல்லிட்டான்னு வைங்க, சொன்ன என்ன ஆகும் தெரியுமா? உடனே அவர் திரும்பி போயிடுவார். திரும்பி போய் என் வீட்டுக்கு நான் போனேன், என்னமோ உப்பு சப்பு இல்லாம வாங்கன்னு கேட்கறான்,
இவன் வீட்டுக்கு என்ன கடன் வாங்குவா போனேன், என் வீட்டுக்கு என்ன கடன் வாங்குவா போனேன், உப்பு செப்பு இல்லாம என்னை வாங்கன்னு கேட்கிறானே என்பதாக உடனடியாக கோபம் வந்து விடுகிறது. வாங்கோ என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். ஆனால் அந்த சொல்லிலே இருக்க வேண்டிய பவ்யம் தவறுகிற பொழுது நாம் கோபிக்கிறோம். வாங்கோ என்ற வார்த்தையிலே சொல்ல வேண்டிய பவ்யம் தவறுகிற பொழுது நாம் கோபிக்கிறோம். அப்ப நாம கோபிக்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் என்று சொல்லிலே உச்சரிக்க வேண்டிய பவ்யம் தவறும் பொழுது அல்லாஹ் மட்டும் கோபிக்க மாட்டானா? அவன் என்ன இழிச்சவாயனா? அவன் என்ன ஏமாடியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். வாங்கோ என்று சொல்லிவிட்டோம், ஆனால் அதை பவ்யமாக சொல்லவில்லை என்பதற்கான வாங்க என்று கேட்கிறானே, கடன்காரனுக்கா நான் போனேன், ஏன் இப்படி கேட்கிறான் என்பதாக கோபித்துக் கொண்டு செல்கிறோம். சில சமயத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா, தேநீர் கொண்டு வந்து வைப்போம். அப்படி வைக்கிற பொழுது கொஞ்சம் டக்குன்னு வச்சுட்டா போதும். என் முகத்துல அடிக்கிற மாதிரி தேனிய வைக்கிறான், டீய வைக்கிறான். டீ கப்பை என் முகத்துல என் தலையில் அடிக்கிற மாதிரி வைக்கிறான். ஏன்னா அவன் வீட்டுக்கு என்ன போறேன், இனிமே செத்தாலும் வீட்டுக்கு போக மாட்டேன் என்பதாக கோபித்துக் கொண்டு நாம் செல்கிறோம். தேநீரை வைக்கும் பொழுது கூட அந்த பவ்யமாக வைக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது பவ்யம் தேவைப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை முக்கியம் அல்ல, வார்த்தை முக்கியம் அல்ல, அந்த வார்த்தையிலே தொனிக்க வேண்டிய அந்த பவ்யம் தொனிக்க வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தை முக்கியம் அல்ல. அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒரு வயம் கொடுக்கிறது இல்லை என்பதை போன்று அங்கு சொல்வான். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவர்கள் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறோமா என்பதற்கான ரிசல்ட் தான் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் அந்த பெரியவர் சொல்லுவார், அல்லாஹ் என்பது எவ்வளவு பவ்யமாக உபயோகிக்க வேண்டிய. ராபியத்துல் பஸரியா அம்மையார் என்று ஒருவர், அவர் சொல்லுவார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒருத்தன் சொன்னான், அதில் உள்ள பாவத்தை மன்னிக்கிறதுக்கு 30 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். ஒருவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னா அதில் உள்ள பாவத்தை மன்னிப்பதற்கு 30 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும் என்பதாக சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? ஞானிகளுடைய சொல் நமக்கு புரியுறது இல்ல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு கேட்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்கிறேன் எவ்வளவு உணர்ச்சியில கேட்கணும். நம்ம காலை ஒருத்தன் மிதிச்சுட்டான், மிதிச்சு ரத்தம் கண்ணி போச்சு, திரும்பி பார்த்தன ஐயாம் சாரி சார் அப்படிங்கிறான் சிரிச்சுக்கிட்டே. ஐயாம் சாரி சொல்லிட்டான், ஆனா ஐயாம் சாரி சார் அப்படின்னா உடனே படாரம் நடிப்போம். என்னடா கால் ரத்த வர வச்சதும் இல்லாம கிண்டல் வரையாக. ஐயாம் சாரி சொல்வது முக்கியம் அல்ல, அந்த சாரியிலே வருத்தம் தெரிய வேண்டும். அந்த சாரி உபயோகிப்பதிலே தான் தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு தெரிய வேண்டும். சாரியை சொன்னதிலே இனிமே சார் நான் இப்படி தப்பு செய்ய மாட்டேன் என்ற அந்த பவ்யம் தெரிய வேண்டும். அப்படி இல்லாமல் கிண்டலாக ஐயாம் சாரி என்று சொன்னால் உடனே நமக்கு கோபம் வருகிறது, அவனை அடிக்கத்தான் செய்யும். அப்படியான அல்லாஹ் மட்டும் இழிச்சவாயனா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீ கேட்கிறாய் என்றால் நீ முதல்ல பாவம் செஞ்சிட்டேன்னு ஒப்புக்கொள்ளணும். பாவம் செஞ்சிட்டேன்னு ஒப்புக்கொள்ளணும். பாவம் செஞ்சிட்டேன்னு ஒப்புக்கொள்கிற பொழுது உன்னுடைய தலை குனியணும், உன்னுடைய கண்ணீர் தண்ணீரை விடணும். முதலாளிகிட்ட தப்பு செஞ்சுட்டா நிக்கிறிய, கையை கட்டிட்டு நிக்கிறியல, அந்த முதலாளிக்கு மத்தியில எப்படி கையை கட்டு நினப்பு இருக்கிற அந்த பெரும் முதலாளி மத்தியில மட்டும் நீ ரப்பா நின்றீங்கன்னா அவன் யாருக்கு நினைக்கிறியா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீ சொல்வதாக இருந்தால் உன்னுடைய தலை கவிழ வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும், பொலவல என்று கொட்ட வேண்டும். தப்பு பண்ணிட்டே, தப்பு பண்ணிட்டே, இனிமேல் இந்த தப்ப நான் யாரும் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நீ என்னை மதிக்கலன்னா என்னை யாரும் மன்னிப்பார்கள் என்ற உணர்வு கொப்பளிக்க இந்த வார்த்தை நீ சொல்ல வேண்டிய வார்த்தை. உணர்வு இல்லாமல் விளையாட்டாக எங்கேயோ கவனக்குறைவாக அந்த வார்த்தையை நீ சொல்லுகிறாயே, சொன்னதற்காண்டி அவனே 30 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல். அப்படி சொன்னதற்காண்டி 30 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல் என்பதாக ராபியத்துல் பஸரியா அம்மையார் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உண்மைதான் அன்பான பெருமக்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் நாம் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்க வேண்டும். செய்து தவறு என்பதை நாம் வருந்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ரப்பே, தெரியாமல் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய அந்த வார்த்தையை எவ்வளவு சாதாரணமாக உபயோகித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் என்றால் நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது, கிள்ளிக்கரையாக இருக்கிறது. அல்லாஹ் என்பது எவ்வளவு பெரிய தர்பார் உள்ளவன். அவன் நினைச்சான உன்னை சாம்பலாக ஆக்கிடுவான், எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன். அவனிடத்தில் நீ சின்ன தப்பா பண்ணி இருக்கிறாய், சாதாரணமாக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய தப்பா பண்ணி இருக்கிறாய், ஒன்றா பண்ணினாய், 1000 தப்புக்களை பண்ணினாய். அவ்வளவு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு தெரியாத மாதிரி நீ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அசாத்தாக சொல்வாயானால், இந்த ரமதான் மாதத்துல நீ பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையை பார்க்கலாம். அம்மா மாதிரி கொஞ்சம் வயசான அம்மா தன்னுடைய வீட்டில் உள்ள சினிமா தியேட்டருக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிறோம்.
வீட்டில் உள்ள சினிமா தியேட்டருக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிறோம். அது இந்த ரமதான் மாதத்துல பாத்தீங்கன்னா கையில தஸ்பினிங் கூட கொடுத்துக்கிட்டு மெகா தொடரும் தவறக்கூடாது, 2-in-1 மெகா தொடரும் தவறக்கூடாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுவதும் தவறக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறார்களா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களா எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறார்களா, அல்லாஹ்வை கேவலமாக நினைக்கிறார்களா, கிண்டலாக நினைக்கிறார்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற உணர்வு எவ்வளவு உணர்வோடு கொப்பளிக்க சொல்ல வேண்டிய இந்த வார்த்தையை சினிமாவுக்கு முன்னால் கொண்டு உட்கார்ந்து கொண்டு அதையும் பார்க்க வேண்டும் இதையும் பார்க்க வேண்டும் என்று ஓதுகிறார்களே, இப்படிப்பட்டவர்களை நிக்க வைத்துக் கொண்டு சுட வேண்டும். அன்பான பெருமக்களே, இல்லையா? அல்லாஹ் என்றால் அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறார்களா? வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உன்னிடத்துல வந்து ஒருத்தன் பிச்சை கேட்கிறான், பிச்சை கேட்கிற பொழுது அல்லாஹ் பேரால கொடுன்னு கேட்கிறான். அல்லாஹ் பேராலன்னு அல்லான்னு பேரை சொன்னதுக்கு அப்புறம் நீ கொடுக்காமல் இருந்தா உன்னை விட மோசமானவன் யாரும் கிடையாது. இந்த ரப்புடைய பேரை சொன்னதற்கு பிறகு கொடுக்காம இருந்தா உன்னை விட மோசமானவன் யாரும் கிடையாது. ஆனா அவன் தன்னுடைய பிச்சைக்காக வேண்டி அல்லாஹ்ங்கிற பேரை உபயோகப்படுத்தினான் பாரு, அவனை முதல்ல மட்டையில சாத்தணும். உன் வேலைக்கு வேண்டி அல்லாஹ் கம்பீரமான அல்லாஹ் பயன்படுத்துற. பிச்சைக்காரனும் தவறு செய்கிறான், பணக்காரனும் தவறு செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுவார், அல்லாஹ் என்று சொல்லி கேட்டுட்டாண்டா கொடுக்காம இருக்காத. ஏன்னா அவன் பேரை சொல்லுகிற பொழுது எல்லாமே அவன் தந்த பிச்சை நீ நினைச்சுப்பார், நீ உன்னுடைய படையினரை நினைச்சுப்பார், எல்லாம் அவன் தந்த பிச்சை. அம்மாவுடைய வயத்திலிருந்து வரும்பொழுது என்னத்தை சுமந்து வந்த, அம்மாவோட வயத்திலிருந்து வரும்போது என்னத்தை சுமந்து வந்த, உனக்கு எல்லாமே அல்லாஹ் தந்ததான். அப்படி இருக்கல அவன் பேரை சொன்ன பிறகு உனக்கு எப்படி கொடுக்காம இருப்பதற்கிற கல் நெஞ்சம் ஏற்பட்டது. அல்லாஹ் என்ற பேருக்கு இவர்கள் மரியாதை கொடுப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்றார்கள், அல்லாஹ் என்று பேரை கேட்டு கொடுக்காமல் இருப்பவன் மிகப்பெரிய அயோக்கியன். ஆனால் அல்லாஹ் பேரை சொல்லி கேட்கிறானே அவன் அதை விட பெரிய அயோக்கியன். அவன் வேணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, அது எதையா சொல்லித்தர, ஏன் அல்லாஹ் ஒம்புக்கு இழுக்கிற? உங்களுடைய சத்தியங்களுக்கு திருப்புச்சட்டாக அல்லாஹ்வை நீங்கள் ஏன் ஆக்கிக் கொள்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வா தக்வா என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த தக்வா எங்கே இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடமாட்டங்கள் ஒவ்வொன்றிலேயுமே அல்லாஹ்வை நாம் அஞ்ச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அதிகாரம், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவான வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தொழுகின்ற பொழுதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நேரத்திலே இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது. தொழுகைக்கு தயாராக எல்லோரும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்ட போற நேரத்தில் யதார்த்தமாக அவருடைய பார்வை அந்த சுவற்றின்பால் பட்டு விட்டது. பட்டால் அதிலே யாரோ ஒருவர் எச்சில் துப்பி இருக்கிறார். அது காய்ந்து சருகா போய் இருக்கிறார். எச்சில் துப்பி இருக்கிறார், அது காய்ந்து சருகா போய் இருக்கிறது. திரும்பி பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நிறுத்தி விட்டார்கள். திடீரென்று அவருடைய முகமெல்லாம் சிவப்பாக ஆரம்பித்து விட்டது. மாதுளம் முத்துக்கள் கொட்டப்பட்டதை போல சிவந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ரோஜா ஆப்பிளுடைய நிறம் படைத்தவர்கள். அவருடைய முகம் கோபத்தால் சிவக்க ஆரம்பித்து விட்டால் கனல் தெரித்துக் கொண்டிருக்கும். சஹாபாக்கள் புரிந்து விட்டார்கள், ஏதோ ஒன்று தவறு நடந்து விட்டது, ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது என்று எல்லோரும் குழம்பி போய் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவற்றை திரும்பி பார்த்துக் கொண்டு கேட்டார்கள், மன் ஃபஅல ஹாதா, மன் ஃபஅல ஹாதா, யார் இதை செய்தது என்று கேட்கிறார்கள். யார் இதை செய்தது? எல்லோரும் வெலவெலந்து நடுங்கி போய்விட்டார்கள். என்ன குற்றம் நடந்தது, எதை செய்தார்கள் என்று எதை கேட்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தால் யாரோ ஒருவர் எச்சில் துப்பி இருக்கிறார், அது காய்ந்து சருகாக போயிருக்கிறார். எச்சில் துப்பி இருக்கிறார், காய்ந்து சருகா. இது என்ன ஒரு பெரிய குற்றமா, கோபப்படுற குற்றமா? அதுவும் இந்த காமச்சொல்லி தொழப்போற நேரத்துல முகத்தை சோப்பாக ஆக்கி கொண்டு கடுமையான குரலை வரவழைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய குற்றமா? எல்லாருமே அப்படி திகைத்து போய் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி கோபப்படுற பழக்கமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அதிர்ந்து பேசுறதும் பழக்கம் இல்லையே, ஏன் இன்று இவ்வளவு காடுகடுப்பாக பேசுகிறார்கள்? சஹாபாக்களுக்கு புரியல. சஹாபாக்களுக்கு ஒரு காட்சி நிழலாடுகிறது. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்கு வந்தார்.
கிராமவாசி வந்தவர் பள்ளிவாசல் ஒரு மூலையில உட்கார்ந்து அவர் வாட்டுக்கு யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கடுமையான கோபம் வந்துச்சு. பிடி விடாதே அடி என்று எல்லாரும் குரல் கொடுக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் வந்து விட்டார்கள். வந்தவர்கள் என்ன என்று கேட்டார்கள். யூரின் பாஸ் பண்றார். விட்டுருங்க, முழுசா அவர் கழித்து முடிக்கட்டும். பெருமானார் சாந்தமாக சொன்னார்கள், விட்டுருங்க, அவர் முழுசா கழிச்சு முடிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவரை சாந்தமாக கழிக்க விட்டார்கள். அதன் பிறகு நண்பர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இஹ்ரிகுமான், ஒரு வாடி தண்ணீரை அதனை கொட்டி விடுங்கள் என்று சொன்னார். கொட்டியதற்கு பிறகு அந்த நண்பரை கூப்பிட்டார்கள். கடுகடுப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அன்பரே ஐன்னஹாதில் மசாஜித், இதெல்லாம் பள்ளிவாசல், இதிலெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்று புன்முறுவல் மாறாமல் சொன்னார்கள். சிறுநீர் கழித்தான், அவனை கூட அதிர்ந்து பேசாத பெருமானார் முழுக்க சிறையை கழித்து முடிக்கும் வரை பொறுமையாக இருந்து தண்ணீரை கொட்டுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு பொறுமையாக இருந்த பெருமானார் இன்று ஏன் கோபிக்கிறார்கள்? ஒரு சின்ன செய்திக்காக வேண்டி. யாரோ எச்சில் துப்பி இருக்கிறார், மேற்கிலே யாரோ சுவரிலே துப்பி இருக்கிறார்கள், கலைந்து சர்கா போய்விட்டது. இதற்காக வேண்டி ஏன் இப்படி வெடிக்கிறார்கள், ஏன் இப்படி துடிக்கிறார்கள் புரியவில்லை சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களுடைய மனதிலே ஊசாடிய எண்ணங்களை பார்த்துவிட்டு அழகாக சொன்னார்கள், மேற்கு நோக்கி எச்சில் துப்புபவன், மேற்கு நோக்கி தொழுகை நிற்பவன், மேற்கு நோக்கி எச்சில் துப்புவன் யாருடைய முகத்தில் துப்புகிறான் என்று தெரியவில்லையா? தொழுகைக்காக தயாராக நிற்பவன் மேற்கு நோக்கி எச்சில் துப்புகிறான் என்றால் யார் முகத்தில் துப்புகிறான் என்று தெரியவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சிறுநீர் கழித்தான் எங்கோ ஒரு மூலையிலே. பள்ளிவாசல் தான் என்றாலும் கூட அங்கு உள்ள சூழ்நிலை வேறு. யாருமே தொழுகைக்காவணி தக்பீர் கட்டவில்லை. ஆனால் தொழுகைக்காவணி தக்பீர் கட்டி முன்பக்கத்திலே இருக்கிற பொழுது முன்பக்கத்திலே துப்பினால் தனக்கும் முன்னாலும் யார் இருக்கிறார்? அல்லாஹ் வல்லவா இருக்கிறான். அவனை பார்த்தவல்லாஹ் இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி கேட்கிறேன் என்று யாரை பார்த்து கூறுகிறோம்? அந்த அல்லாஹ்வை பார்த்து கூறுகிறோம். அவன் முகத்தில் காரை துப்பினான் பஸ்மமாக போய்விட மாட்டானா? யாரை செய்தது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகையின் போது நமக்கு இந்த சிந்தனை ஏற்படுவதில்லை. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அளவிற்கு இந்த மக்கள் அஞ்சுவதில்லை. தொழுகைக்கு நாம் வருகிற பொழுது அங்கு உண்மையிலே என்ன நடக்கிறது, யதார்த்தமாக என்ன நடக்கிறது? நாம் பார்க்கவில்லையானாலும் அவன் பார்க்கிறான், நாம் பார்க்கவில்லையானாலும் அவன் பார்க்கிறான். அவன் நீங்கள் பார்க்கும் தூரத்திலே நிற்கிறான். தக்பீரை கட்டிவிட்டால் ரப்புக்கும் நமக்கும் இடையில் வேறு திரை கிடையாது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமானால் அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவனை தொழுகின்ற அந்த தொழுகையின் பொழுதும் நம்முடைய ஈர கொலையெல்லாம் நடுநடுங்க வேண்டும். ரப்புல் ஆலமீனுடைய முன்னால் நாம் நிற்கிறோம். ரப்புல் ஆலமீனுடைய முன்னால் இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு கலெக்டர் முன்னால் நின்றாலேயே ஈரக்கொலை ஆட ஆரம்பிக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரி முன்னால் நின்றாலேயே ஈரக்கொலை ஆட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்டால் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள அந்த ரப்புல் ஆலமீன் முன்னால் நிற்கும் பொழுது நம்முடைய ஈரக்கொலை ஆடுவதில்லை, அதற்கு மாறாக மமதியாக இருக்கிறது என்றால் உண்மையிலேயே அல்லாஹ்வை நாம் மதிக்கிறோமா மதிக்கவில்லையா என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையிலேயே நாம் உலா வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொண்டு அவனுடைய பயத்திலே பாவங்களில் இருந்து விலகிக் கொண்டவர்களாக ஆக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله